ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சிவன் பாகம் 2. நேற்று முதல் பாகத்தில் சில விஷயங்களை பார்த்தோம். இந்த இரண்டாவது பாகத்தில் மேலும் சில விஷயங்களை கவனிப்போம். மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்களால் சொல்ல இனமலர் கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் அதற்கு முன்னிலையாம் அன்றே. இது சிவஞான சித்தியாரோட பாரதி. அதாவது தான் விரும்பும் தெய்வத்தை மனதில் நினைக்கவும், வாக்கினால் தவறாது மந்திரம் கூறவும், கையினால் நல்ல மலர்களை எடுத்து போற்றவும், இவற்றோடு கூட சினம் முதலிய தீய குணங்களை நீக்கி வாழும் முறைப்படி வாழ்ந்தால் அவர் விரும்பிய தெய்வம் அவரின் செயல்களுக்கு துணையாக முன்வந்து நிற்கும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலான் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே. சிவஞான சித்தியாரோட ஒரு பாட்டு. எந்த தெய்வத்தை வணங்கினும் மாதொரு பாகன் ஆகிய சிவனே வந்து அருள் செய்வான். அதாவது சிவன்தான் மூலக்கடவுள், முழுக்கடவுள், முழுமுதற் கடவுள். அவன்தான் எங்கும், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதுதான் இந்த சிவஞான சித்தரில் முக்கியமான கருத்து. பிற தெய்வங்கள் யாவும் உயிர்களே. ஆகையால் அவைகள் வினைகள் செய்யும், இன்பம் துன்பம் அனுபவிக்கும், இறக்கும், பிறக்கும். ஆனால் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு இக்குறைபாடுகள் இல்லை. ஆதலால் செய்த செயல்களுக்கு ஏற்ப பயனை கொடுக்க வல்லவன் அவன் ஒருவனே ஆவான். இங்கு நாம் சிறு தெய்வங்கள், பெரியோர் உயர்ந்தோருக்கு வழிபாடு செய்தல், அவர்களே அவற்றுக்கான பலன்களை மறுபிறவியில் நமக்கு தரமாட்டார்கள். எங்கும் உள்ள சிவனே வந்து அருள் செய்வான். எல்லாம் அவன் ஆணை வழியாக நிற்பதும் இயக்குவதும் ஆகையால் அவனே நமக்கு பயன் தருவான். காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பரம் அரண் தன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல் இறைவன் சொன்ன விதி அறம் வெறுப்பொன்று இல்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்துகொள். எல்லாம் ஏற்பவன் சிவனே ஆதலால் அவனடிக்கு அன்பு செய்து சிறந்தது அறமாகும். சைவ சமயத்தில் பிறந்தால் சைவ சமயத்தை உணர்ந்து ஒழுகுதல் புண்ணியத்தின் பயன் என்பதை உணர வேண்டும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு.